அண்மை செய்தி. டிஎன்பிஎஸ்சி தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்வு நாளன்றே டிஎன்பிஎஸ்சி தேர்வு ஒத்திவைக்கப்படுவது தமிழ்நாட்டு வரலாற்றில் முதன்முறை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன தெரிவித்திருக்கிறார்? ராஜலட்சுமி வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் இன்று நடைபெறவிருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A முதன்மை தேர்வானது ஹால் டிக்கெட் மற்றும் தேர்வு மைய குளறுபடிகளால் ஒத்திவைக்கப்படுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் நிர்வாகம் என்பது எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பதை இந்த ஒரு நிகழ்வே வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டது என அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸலத்தின் வாயிலாக கடுமையாக சாடியிருக்கிறார். மேலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 போன்ற அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்வு நாளன்று ஒத்திவைக்கப்படுவது தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே இதுவே முதல் முறை. அதுவும் பல இடங்களில் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதே தெரியாமல் தேர்வு எழுதியுள்ளனர் என்ற பேரதிர்ச்சியான செய்திகளும் வருகின்றன. டெக்னிக்கல் ஃபால்ட் என்று ஒற்றை வரியில் தப்பிக்க முயலுகின்ற திமுக ஆட்சியாளர்கள் குரூப் 2 என்பது எவ்வளவு முக்கியமான தேர்வு, அந்த ஃபால்ட்டுக்கு பின்னால் தேர்வு எழுதிய இளைஞர்களின் பல ஆண்டுகால உழைப்பு நம்பிக்கையும் சிதைந்துள்ளது என்பதை மறந்து விடாதீர்கள். தமிழ்நாட்டை சூப்பர் ஸ்டார் மாநிலமாக மாற்றிவிட்டதாக வாய்க்கிலேயே மேடையில் பேசும் முதலமைச்சர் அவர்களே, ஒரு தேர்வை கூட உருப்படியாக நடத்த வக்கில்லாத கையாலாகாத அரசுதான் உங்கள் திமுக அரசு என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் ஏற்கனவே 5.5 லட்சம் வேலைகளை தரப்போகிறோம் என 2021 கொடுத்த தேர்தல் வாக்குறுதி எல்லாம் காற்றில் பறந்து கொண்டிருக்க, இருக்கின்ற தேர்வுகளை கூட ஒழுங்காக நடத்த வக்கற்ற திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A தேர்வு குளறுபடிகளை அதிகாரிகள் மீது மட்டும் சுமத்தி அவர்கள் மீது மட்டும் கண்துடைப்பு நடவடிக்கை எடுக்காமல் இந்த தவறுகள் எதிர்காலத்தில் வராமல் இருக்க முறையான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மேலும் தேர்வர்கள் அனைவரும் நம்பிக்கையோடு முயற்சியை தொடருங்கள். 2026 ஏடிஎம்கே அரசானது அமையும், இளைஞர்களின் கனவுகளை ஈடேற்றும் அரசாக இருக்கும் என்று அவர் தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.